Hi guys, welcome back to my channel Kavya's Lifestyle. It's me Kavya. இன்னைக்கு வந்துட்டு ஒரு குக்கிங் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு கே டிராமா பிடிக்கும்னு சொல்லுங்க. கே டிராமா பாக்குறவங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும். அது என்ன நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து கிம்ச்சி தான் செய்ய போறோம். கிம்ச்சி இந்தியன் வெர்ஷன் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண போறோம். இது வரைக்கும் கிம்ச்சி நான் சாப்பிட்டது கிடையாது. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. இந்த உப்பிலிட்டது காரமா இந்த கிரில் சிக்கனுக்குலாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்னு நான் அசியூம் பண்ணிருக்கேன். பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. நம்ம வந்துட்டு கம்மி குவான்டிட்டியில தான் செய்ய போறேன். ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ லெட்ஸ் see how it goes. நான் வந்துட்டு என்னோட ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்றேன். நல்லா வருதா அப்படின்ட்டு நீங்க வீடியோ லாஸ்ட்ல வந்து பாருங்க. ஓகே, லெட்ஸ் கோ. கிம்ச்சி செய்யறதுக்கு மெயினான இன்கிரீடியன்ட்டே வந்துட்டு இந்த முட்டைக்கோஸ் தான். நான் வந்து சைனீஸ் முட்டைக்கோஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது நிறைய குவான்டிட்டி வரும். எனக்கு சின்னதாக போதும்னு சொல்லிட்டு நம்ம ஊர் முட்டைக்கோஸை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கேரட் எடுத்திருக்கேன். ரேடிஷ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ரேடிஷ் வந்துட்டு குழம்புல போட்டாலே பிடிக்காது. அதனால வந்து கேரட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்துட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி கல் உப்பு போட்டு ஊற வைக்க போகிறோம். நான் வந்து காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்ட்டு. பெருசாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஊறும் போது வந்துட்டு கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு இப்போ உடைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 hours வரைக்கும் ஊற வைக்கணும். உப்பு எடுத்திருக்கேன். 2 கை வரைக்கும் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது வந்துட்டு ஊறுமா, அந்த வீடியோஸில் காட்டுற மாதிரி வருமானு தெரியல. ஸோ நான் வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறேன். Hours later.
அது மிக்ஸ் பண்ணும்போதே என் கண்ணெல்லாம் எரியுது. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நான் கரெக்டாக தான் பண்ணேன், நான் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டேனா என்னன்னே தெரியல. சரி ஃப்ரெஷ் பேட்ச் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நான் கேரட் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். கடவுளே என்னை காப்பாற்றுப்பா. நார்மலாக தான் இருக்குது கேரட்டும். அப்புறம் லைட்டாக அந்த காரம் மிளகாத்தூள் காரம் வந்துட்டு போகுது. நான் நார்மல் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட்டேன். கோஜுகாரு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே தான், நம்ம பெர்மனன்ட் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது கைஸ். ஏன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ணி வரும் அப்படின்றது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. பட் நல்லா தான் இருக்கும் கேரட் சாப்பிடும் போது. ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு ட்ரை பண்ணலாம். நான் வந்து வாய்க்குள்ள எல்லாம் விடல, சும்மா இப்படிதான் பண்றேன். காரமும் இருக்கு, டேங்கினஸும் இருக்கு, அந்த வெஜிடபிள் ஃபிளேவர் அப்படியே வருது. இப்போ நான் வந்துட்டு இதை பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னர் கிடையாது, நார்மல் பிளாஸ்டிக் ஏர்டைட் பாக்ஸாக தான் பார்க்குறேன். ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு வெளியில் வைக்கணும் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணணும். நான் வந்துட்டு போட்டிருக்கேன். க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் இது கையில தானே பண்ணுவாங்க. அது ஒரு கை பக்குவம்னு சொல்லுவாங்க. மாவு கூட ஃபெர்மெண்ட் ஆகணும் நம்ம கையில் வச்சுக்கிடுவாங்க. அதனால நான் கையை யூஸ் பண்ணேன். நீங்கள் ஏதாவது க்ளவுஸ் இல்லைன்னா வந்து ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணேன். இந்த பாட்ஸ் எல்லாம் போட போறேன். நல்லா ஏர்டைட்டான ஒரு பாட்ஸ் தான். நல்லா வந்துட்டு ஏர் ஃபுல்லா, அதாவது ஏர் பபிள்ஸே இல்லாத அளவுக்கு டைட்டா போட்டு மிக்ஸ் அழுத்தி விடணும். போட்டு ஐ கெஸ் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் நினைக்கிறேன் நல்லா வந்தா கூட. பட் இது ஒர்த்து ட்ரையா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக தான் ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்த என்னோட டிஷ் இது. ஒன்ஸ் இது நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு வச்சுருவேன். பார்க்கறதுக்கெல்லாம் அந்த காட்டுற மாதிரி தான் இருக்கு. பட் கலர் வந்துட்டு அந்த அளவுக்கு ரெட்டாக வரல. காரணம் என்னன்னா, நான் வந்துட்டு நம்ம ஊர் மிளகாத்தூள் போட்டேன், அதுதான் காரணம். மேபி கோச்சுக்காரவே ட்ரை பண்ணியிருந்தா வேற மாதிரி வந்திருக்குமோ என்னவோ தெரியல. இது பாக்ஸுக்கே பத்தல. இது மேல ஒரு வெயிட் வச்சு மூடிடுவேன். நம்ம வந்துட்டு டுமாரோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. The next day. 24 hours அப்புறம் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். நான் இப்போ தான் ஷவர் பண்ணிட்டு வந்தேன். காலையிலேருந்து நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம கிம்ச்சி வந்துட்டு ரெடி ஆகிருக்கோம் இந்நேரத்துக்கு. ஃபெர்மெண்டேஷன் வந்துட்டு 24 hours வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு ChatGPTல சொல்லிச்சு நிறைய வீடியோலையும் சொன்னாங்க. லெட்ஸ் ஓப்பன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்னிங்லேருந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்த ஒரு வாட்டி அவசரம் தாங்காமல் புளிச்ச ஸ்மெல் வந்துச்சு. பட் இதுதான் கரெக்டான இது பார்த்து ChatGPTல போட்டு கேட்டுருவோம். எனக்கு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். இப்படி அழுத்துனா தண்ணி வரணுமே, வருது பட் அவ்வளோ இல்லை. Can you see that? ChatGPTல போட்டுட்டேன். அது பார்க்கறதுக்கு ஓகே அப்படின்னு தான் போட்டிருக்கு. பட் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கடவுளே எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காரமான ஒரு இது டேஸ்ட் தான். வெஜ்ஜி ஊறுகாய் அந்த மாதிரி தான் இருக்கு ஸ்மெல்லு. ஓகே தான். இது நான் நேற்றுக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த கிரில் சிக்கன் கூட வந்துட்டு இது கொடுப்பாங்க. வெங்காயம், கேரட், கேபேஜ்லாம் மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த கேபேஜ் பீஸும் ஸ்ப்ரிங் ஆனியன் பீஸும் சாப்பிட்டு பார்க்கலாம். இல்லவா Oh my god. சீரியஸா எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு. பிராணிதா, என் பலியாடு கூப்பிடலாம். இங்க வா, ஒரு நிமிஷம் வா. நான் வந்துட்டு வீடியோ எடுக்க வந்தேன். பாப்பா அந்த டைம்ல எந்திரிச்சிட்டா. இப்ப அவதான் தூங்க வச்சுட்டு இருக்கா. வேற ஸ்பூன் எடுக்கும். எனக்கு வந்து ஓகே தான் பண்ணிட்டா. காரம் டேஸ்ட் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு.
எனக்கு பிடிச்சிருக்கு. நீ சாப்பிட்டு பாரு. நிஜமா ஆனஸ்ட் ஒப்பீனியன். நேற்றுக்கு கேபேஜ்ல பார்த்தேன்னா உப்பு அப்படியே சொர அப்படியே சுருக்குன்னு மாதிரி இருந்துச்சு. பட் இப்பதான் கேபேஜ் பீஸ் சாப்பிட்டேன். ரொம்ப உப்பா இருக்கு. நல்லா வாஷ் பண்ணலையா, அந்த உப்பு இதெல்லாம் போற மாதிரியான்னு தெரியல. ஏதோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தொட போறது கிடையாது. நாளைக்குல இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். பட் இப்போ கேபேஜ்ல உப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுதான் ChatGPT சொல்லுச்சு. உப்பு அதை கொஞ்சம் சோறா புளிப்பு டேஸ்ட், அந்த மாதிரி புளிப்பு காரம் சேர்ந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்குமா. உப்பு அதிகமா ஃபீல் ஆச்சு அப்படின்னா இனி ஒரு 12 மணி நேரம் வெளியே வைக்க சொல்லி இருந்துச்சு. ஓகே தானே? நல்லாதான் இருக்கு. பாஸ். வெற்றி அடைஞ்சிட்டோம் காய்ஸ், வெற்றி அடைஞ்சிட்டோம். இதோட கம்ப்ளீட் ரெசிபி டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். லைட்டிங் என்ன எனக்கு மண்டையில் ஒளிவட்டம் தெரியுது. ஸோ கம்ப்ளீட் ரெசிபி டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். பட் புரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஒர்த் ட்ரை தான். நான் பயந்துட்டே இருந்தேன், ஒரு வழியா நான் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு கொரியன் டிஷ் ஆன் தி வே. இது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கொரியன் டிஷ் ட்ரை பண்ண போறோம் ஃப்ரம் தி ஸ்கிராச். ஓகே, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye.